அந்த இடங்களிலே அவருடைய நிலங்களை பறிக்கின்ற செயல்பாடுகளையும் அரசாங்கம் மிக துல்லியமாக செய்து வருகின்றது. இது ஒரு மிக மோசமானது. ஆகவே இந்த மோசமான நிலைமை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன். இது உடனடியாக நிறுத்தப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை நான் மிகவும் தெளிவாக இந்த ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, දැන් මේ මන්ත්‍රීවරයා දිගින් දිගටම ඉතාම අසත්‍ය ප්‍රකාශ කරනවා මේ පාර්ලිමේන්තුවේදී. මේ කරන්නේ සම්පූර්ණයෙන්ම දෙමළ ඩයස්පෝරාවට රසායනික බෝම්බ පාවිච්චි කරලා කියනවා කවදාකවත් රසායනික බෝම්බ පාවිච්චි කළා කියලා යුද්ධ අපරාධ විශේෂ කෞතුක පවා කියලා නැහැ. ඒ වගේ තමයි 2,95,000ක් බේරගෙන තමයි අපේ රණවිරු මේ යුද්ධෙ දින්නේ. 3,00,000ක් පවන මිනිස්පලයක් වගේ තියෙනකොට මේගොල්ලෝ කොයිද හිටියේ? පැනලා යන අයට වෙඩි තියෙනකොට LTT එක ම්ලේච්ච විදියට පුංචි දරුවන්ගේ අතපය කපනකොට මේ කොයිද හිටියේ කියලා බලහන් කැමතියි. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, எனக்கு என்னுடைய பேச்சுக்கு பதிலளித்த சரத் வீரசேகர அவர்கள் அவர் ஒரு சிங்கள தேசியவாதி. நான் அந்த வகையிலே ஒரு சிங்கள தேசியவாதியாக, ஒரு சிங்கள மக்களுடைய பிரதிநிதியாக நான் அவரை மதிக்கிறேன். ஆனால் நான் ஒரு தமிழ் தேசியவாதி. நான் என் இனம் சார்ந்து பேச வேண்டிய உரிமையும் கடமையும் உள்ளவன். எந்த இனம் பாதிக்கப்பட்டதோ, இந்த இனம் அழிக்கப்பட்டதோ, எந்த இனம் இந்த ரசாயன குண்டுகளுக்கும் பொஸ்பரஸ் குண்டுகளுக்கும் உள்ளாக்கப்பட்டதோ அந்த இனத்தின் சார்பாக என்னுடைய கருத்தை முன்வைக்க வேண்டிய ஒரு தமிழ் தேசியவாதியாக நான் இந்த இடத்துல என்னுடைய பதிவை மேற்கொள்கிறேன். ஆகவே நான் அவருடைய இனவாதி என்று சொல்வதற்கு அப்பால் நீங்கள் ஒரு சிங்கள தேசியவாதியாக இருக்கிறீர்கள். உங்களுடைய கொள்கையை, உங்கள் இனம் சார்ந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் தயவு செய்து மனிதாபிமானத்தோடும் நியாயமான கண்ணோட்டங்களோடும் தமிழர்கள் மீது புரியப்பட்டது ஒரு இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்ற காலம், ஏற்றுக்கொள்ளுகின்ற, நீங்க மன்னிப்பு கேட்கின்ற காலம், அதை உணர்ந்து கொள்ளுகின்ற காலம் எப்பொழுது இந்த நாட்டுக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் இந்த நாடு நீதி பெறும். யோசித்து பாருங்கள், யுத்தம் முடிந்து 30 ஆண்டுகள் நடந்த யுத்தத்தை 2009 முடிந்ததாக குறிப்பிடுகிறீர்கள். ஆனால் இந்த யுத்தம் முடிந்து 13 ஆண்டுகள் இந்த நாடு நிம்மதியான ஒரு ஆட்சியை சந்தித்திருக்கிறதா? இந்த நாடு இப்பொழுது நிம்மதியாக இருக்கிறதா? இந்த நாட்டிலே பொருளாதாரம் சரியாக இருக்கிறதா? அல்லது ஆட்சியாளர்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா? ஆகவே இந்த கொல்லப்பட்ட, நீங்கள் அநியாயமாக இந்த குண்டுகளை வீசி கொன்ற மக்களுடைய ஆத்மாக்கள் என்பதைத்தான் இந்த வரலாறு சொல்லுகிறது. ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, அவருடைய கருத்து என்பதற்கு அப்பால் நான் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன். இந்த நாட்டினுடைய இது இருக்கும் என்பதை பதிவு செய்து ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි,